இஸ்ரவேல் மக்கள் ஒரு ராஜாவை வேண்டுமென்று வலியுறுத்தி கேட்டபோது தேவன் சாமுவேலிடம் சொன்னார். நான் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அவன் விரைவில் உன்னை சந்திப்பான். அந்த நேரத்தில் தூரப்பகுதியில் ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. கீஸ் என்ற மனிதரின் கழுதைகள் காணாமலே ஓடிப்போயிருந்தன. அவன் மகனான சவுல் உயரமாகவும் அழகாகவும் இருந்தான். எல்லாரையும் விட அவன் தலை உயர்ந்து நிற்பான். கீஸ் அவனை அழைத்து, மகனே, கழுதைகளை தேடிப்போ என்று சொன்னார். சவுலும் அவனோட ஊழியனும் பல கிராமங்களைக் கடந்து மலைத்தாழ்வுகளில் சுற்றிச் சுற்றித் தேடினார்கள். ஆனாலும் கழுதைகள் எங்கும் காணப்படவில்லை. சவுல் கவலைப்பட்டு, வாங்க வீட்டுக்குப் போலாம். அப்பா நம்மைப் பத்தி கவலைப்படுவாரு என்றான். ஆனா ஊழியன் சொன்னான், சார், இங்கு அருகே ஒரு தேவனுடைய மனிதர் சாமுவேல் இருக்கார். அவர் சொல்வது நிச்சயமா நடக்கும். அவரை சந்திப்போம். அப்படின்னு இருவரும் சாமுவேலிடம் போனார்கள். அந்த நாளுக்கு முன்னதே தேவன் சாமுவேலுக்கு சொன்னிருந்தார். நாளைக்கு இஸ்ரவேலை வழிநடத்த நான் தேர்ந்தெடுத்த ஒரு இளைஞன் வருவான். சவுலை பார்த்தவுடனே சாமுவேலின் உள்ளே ஒரு சத்தம் கேட்டது, இதுதான் நான் தேர்ந்தெடுத்தவன். சாமுவேல் சவுலை அன்போடு வரவேற்று சிறப்பு இடத்தில் அமர வைத்தார். பெரிய விருந்துக்கு அவனை கொண்டு போய் தனியாக வைத்திருந்த சிறந்த உணவை அவனுக்கு வழங்கச் சொன்னார். சவுல் ஆச்சரியப்பட்டு அடுத்த நாள் காலை சாமுவேல் சவுலை தனியாக அழைத்து வந்து பேசினார். அவர் 3 அடையாளங்களையும் கொடுத்தார். வழியில் சந்திக்கும் மக்கள், கழுதைகள் கிடைத்துவிட்டன என்று சொல்லுவார்கள். சிலர் உனக்கு உணவும் ஆசீர்வாதமும் தருவார்கள். கடைசியாக தேவனுடைய ஆவியானவர் உன்மேல் இறங்கி உன்னை தைரியமுள்ள மனிதனாக மாற்றுவார். எல்லாம் அவர் சொன்னபடியே நடந்தது. அவர் உள்ளே ஒரு புதிய தைரியம், ஒரு புதிய வல்லமை எழுந்தது. முடிவில் இஸ்ரவேல் முழு மக்கள் ஒன்று கூடி ராஜாவை நியமிக்கட்டும் என்று கொண்டாட்டம் கொண்டார்கள். சவுல் வெட்கப்பட்டு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தாலும் மக்கள் அவரை கண்டுபிடித்து முன்னால் கொண்டு வந்தார்கள். அவர் மற்ற அனைவரையும் விட உயரமாகவும் ராஜாவுக்கு ஏற்ற தோற்றத்துடனும் இருந்தார். அதனால் மக்கள் கூவினர், ராஜாவே, நீண்ட நாட்கள் வாழ்க. அந்த நாளிலிருந்து சவுல் ஒரு சாதாரண மனிதன் தேவன் தேர்ந்தெடுத்த இஸ்ரவேலின் முதல் ராஜாவானார். தேவன் யாரை தேர்வு செய்கிறாரோ அவர்களை தானே மாற்றி வல்லமையுள்ளவர்களாக்குகிறார்.